சாத்தி வச்சது இவருக்கு எப்படி தெரியும்? ஏதோ தப்பா இருக்கு. அப்படியா? வா பார்க்கலாம். யார் நில்லுங்க. சார் நாங்க 2 பேர் தான் சார் சாமியாரை தேடிட்டு வந்தோம். சாமியாரியா? எங்க? இந்த பக்கம் தான் போனாரு. வாங்க. எதுக்காக நடத்தி கொள்ற? நான் சொல்லல. தடுக்காத. ஐயா நீ தப்பு பண்ற. யாரா தப்பு? ஐயா கண்ணை திறங்கய்யா. என்ன விடு, முதல்ல அவனை காப்பாத்து. டேய் என்னடா சொல்ற? அங்க பார்.
ஆச்சு? தட்டுறேன் திறக்க மாட்டாங்க ஏப்பா இடிச்சு தள்ளுங்கப்பா கதவை. யோ உள்ள போய் நல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். போங்க. அங்க என்ன இருக்கு பாரு. ஏதோ ஸ்டோர் ரூம்ல இருக்கு சார். ஒரு இடம் விடாம நல்லா தேடி பாருங்க. ஓகே சார். அந்த பிள்ளை என்னன்னு பாரு. சார் சீக்கிரம் வாங்க. என்ன? இங்க வாங்க சார். என்ன ஆச்சு? இங்க பாருங்க சார். மெடிக்கலி இதை நாங்க சபரகனாய்டு ஹேமரேஜ்னு சொல்லுவோம். அப்படின்னா மீன்ஸ் மைல்ட் ஹெட் இன்ஜுரி. அதனால குழந்தை ஷார்ட் டேர்ம்ல ரெக்கவர் ஆயிட்டா. நத்திங் டு வரி, ஷீ இஸ் வெரி நார்மல் நோ. நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வந்து பார்க்குறேன். பாய் சக்தி. இந்த 10 வருஷம் ஆச்சு உங்கள் அம்மாவை பார்த்து. இப்போ உன் முகத்தில் உங்கள் அம்மாவை பார்க்குறேன். சின்ன வயசில் இப்படி தான் ஒன்றை மாதிரியே அழகாக க்யூட்டாக இருப்பா. நீங்க வருவீங்கன்னு அம்மா நிறைய நாள் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் இது வரைக்கும் வரவே இல்லை மாமா. இந்த சரவணா, இந்த வீட்ல நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. குழந்தையும் குணமாயிட்டா. பேசாம நாம எல்லாரும் ஊரை பார்த்து கிளம்பிடலாமா? செல்விக்கு நடந்த மாதிரி நம்ம யாருக்கும் நடந்துடக்கூடாதுல்ல. அதே தான் அத்தை நானும் சொல்கிறேன். செல்விக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்கும் நடக்கக்கூடாது. அதுக்கு நாம் இங்கே தான் இருந்தாகணும். அப்ப நீங்க இனிமே என் கூட தான் இருப்பீங்களா மாமா? கண்டிப்பாக. ஹை ஜாலி. இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஓகே? சூப்பர் மாமா. இந்தாம்மா வாங்கி. ஹலோ சரவணன் சார். சாமியார் சொன்ன மாதிரி பூசாரி வீட்டுல பாடி இருக்கு. என்கொயரி பண்றதுக்கு டிஎஸ்பி எல்லாம் வர்றாங்க சார். நீங்களும் வந்துருங்க. முந்திலாம் உடல கை வச்சா துட்டா கொட்டும், இப்ப பிளட்டா கொட்டுது. வாங்கின கடன்ல தொழிலே மறந்து போச்சுப்பா. கார்பெண்டரே கவலைப்படாத, கடன் அடிக்கிறதுக்கு கடைசியா ஒரு வழி இருக்கு. என்னது? அந்த குடும்பமே குழந்தை மேல பாசமா இருக்குது. அந்த குழந்தைய கடத்தி காசு கேட்டா கண்டிப்பா கொடுப்பானுங்க. எப்படி? அவன் மாமா அடிக்கிற அடியில என் மூஞ்சி ஓ மூஞ்சி மாதிரி ஆயிடும், ஓ மூஞ்சி இன்னும் விகாரமா ஆயிடும். பரவாயில்லையா? கடன் அடிக்கிறனோ இல்லையோ, முதல்ல பாய அடிக்கிறேன். பாடா. ஏதோ ஒண்ணு தள்ளுது பத்தியா, எனக்கு என்னமோ இது வேணான்னு தோன்றுறான். இவன் ஒருத்தன் கால் தடிக்கிச்சுரா. என்னது? ஏய் பாப்பா, அங்கிள் உனக்கு வில்லனாய் 1/2 hour ஆச்சு. சத்தம் போடாம கூட வா, கத்தனை குத்திடுவேன். எவ்வளோ வெள்ளந்தியா சிரிக்குது பாத்தியா? டேய், எனக்கு என்னமோ விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிற மாதிரி தோணுது. திரும்பவும் சொல்றேன், இது வேணாம், போயிடலாம்டா. நான் முடிவு பண்ணிட்டேன். மூடி போடுறா பாப்பா. ஆன்சர் பேக்கப். டேய் எல்லாரும் வராங்களா பாத்துட்டு. டேய் கத்தி மாறா. டேய் டேய் பாவி கரண்ல கட்டி விட்டியாரா? இருடா கட்டத்துன்னு வரேன். என்னையாச்சு? வந்துடா வந்துடா தோறண்டா. என்னடா அவன் வேலையில மாட்டின வெள்ளப்புறம் மாதிரி துடிக்கிறான். இரு வரேன். என்ன கத்தி சார்பா இருக்கு? இருங்கடா வேற கட்டத்துன்னு வரேன். என்ன ஆச்சு? புரியல. அப்ப தொடு. என்ன பாட்டி ஸ்கூட்டி ஓட்டுது? இரு இன்ஜின் ஆஃப் பண்றேன். ஏய் வாயா வா. ஏய் எங்கடா குழந்தைய காணோம்? வா குழந்தை தேடு வா. சாரிப்பா, இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. என் முதுகுல இடம் பிடிச்ச உனக்கு என் மனசுல இடம் பிடிக்கலன்னா அதுக்கு முன்னாடி ஜமீன்தார் மனசுல இடம் பிடிக்கணும். என்னது? ஏன்னா நான் சாப்பிட்ற சோத்துல இருந்து போடுற சட்டை வரைக்கும் அவர் தான். அவருக்கு தெரியாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஐ டூ லவ் யூ. எங்க அதான் இருக்கா கள்ளி.